KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும். இலங்கை நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற்று தற்பொழுது முடிவுகள் வெளியாகி வருகின்றன. இதில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி அணி முன்னிலை பெற்று வருகிறது. பல்வேறு இடங்களில் அந்த கட்சி அமோக வெற்றியை அறுவடை செய்து வருகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கிஷாந்தன். கிஷாந்தன், வணக்கம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லும் தகவல்கள் என்னென்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். 2024 ஆண்டிற்கான பொது தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி வருகின்றன. அனைத்து கட்சிகளையும் பின்தள்ளி அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கட்சி முன்னிலை வகிக்கின்றது. இதுவரை வெளியான பெருமைய கடந்த நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர். பலர் தோல்வி அடைந்தனர். அதாவது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் என பலர் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழர் பிரதேசங்களிலும் தமிழ் பிரதிநிதிகள் தோற்கடிக்கப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி உட்பட பல சிரேஷ்ட அரசியல்வாதிகளும் போட்டியிடாமல் இருந்ததையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை அறிவிக்கப்பட்ட முடிவுகளுக்கு அடிப்படையில் 47 இடங்களில் 35 இடங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி அதை கைப்பற்றியுள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை இந்த நாடாளுமன்றம் எதிர்வரும் 21ஆம் தேதி புதிய நாடாளுமன்றம் புதிய உறுப்பினர்களை வைத்து ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகிறது. நன்றி கிஷாந்தன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்றன. அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி அணி பல்வேறு இடங்களில் அமோக வெற்றி பெற்றிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் கிஷாந்தன் வழங்க நாம் கேட்டோம். KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்.